அன்பார்ந்த ஞானவழி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் உத்திராட நட்சத்திர அன்பர்களுக்கு குரு பெயர்ச்சி, குரோதி ஆண்டு தமிழோட பலன், நட்சத்திர ஆதாய விரய கந்தாய பலன் உள்ளபடி வாக்கிய பஞ்சாங்கப்படி பலன்கள் காண்போம். மகர ராசி உத்திராட நட்சத்திர அன்பர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இந்த காணொலியை கடைசி வரை முழுவதும் பார்த்து பயன்பெறுங்கள். நம்முடைய ஞானவழி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டனை அழுத்திங்க. நன்றி. முதலில் நம்முடைய ஞானவழி யூடியூப் சேனல் சார்பாக உலக தமிழ் உறவுகள் அனைவருக்கும் குரோதி வருடம் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். மகர ராசி அன்பர்களுக்கு இந்த வருஷம் தொழில் ஜீவனம் வேலை நன்றாக இருக்கப் போகிறது. நல்ல தனவரவு பெற்று மகத்தான வெற்றிகள் பெற்று சந்தோஷத்துடன் இன்புற்று வாழ்வீர்கள். உங்களுக்கு ஏழரை நாட்டு சனியின் தாக்கம் குறையும். குருபலன் வருகிறது. ராஜ வெகுமானம் உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வருடம் கிடைக்கும். உத்திராட நட்சத்திர அன்பர்களுக்கு குரோதி ஆண்டு கோச்சார கிரக சஞ்சார நிலைகளை காணலாம். ஸ்ரீ மங்களகரமான குரோதி வருடம் சித்திரை மாதம் 1ஆம் தேதி சனிக்கிழமை 13/4/2024 இரவு 8:14 விருச்சிக லக்கணத்தில் மிதுன ராசியில் குரோதி ஆண்டு பிறக்கிறது. குரோதி ஆண்டு கோச்சார கிரக சஞ்சார நிலைகளை காணலாம். கும்பராசியில் சனி செவ்வாய், மீனராசியில் புதன் சுக்கிரன் ராகு, மேச ராசியில் சூரியன் குரு, மிருகசீரிஷ நட்சத்திரம் 3ஆம் பாதம் மிதுன ராசியில் சந்திர பகவான், கன்னி ராசியில் கேது. 9 நவரங்கள் மூலம் வாக்கிய பஞ்சாங்கப்படி குரு பெயர்ச்சி பலன், குரோதி ஆண்டு தமிழோட பலன், நட்சத்திர ஆதாய விரய கந்தாய பலன் உள்ளபடி பலன்கள் காண்போம். உத்திராட நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த வருடம் தனம் வாக்கு குடும்பஸ்தானத்திலே சனிச்செவ்வாய் கூட்டணி சேர்ந்திருக்கிறார்கள். இந்த வருடம் பெரும்பாலும் உங்களுக்கு சுப காரிய செலவுகள் ஏற்படும். மகன் மகளுக்கு திருமணம் செய்யலாம். நீங்கள் திருமண வயதில் இருந்தீர்கள் என்றால் உங்களுக்கு திருமணம் நடக்கும். நல்ல வீடு கட்டலாம். நிலபுல அசையா சொத்துக்கள் வாங்கலாம். நல்ல வண்டி வாகனங்கள் வாங்கலாம். அதற்குண்டான வாய்ப்புகளை இந்த ஆண்டு காட்டுகிறது. இந்த ஆண்டு பெரும்பணம் சம்பாதிக்கலாம். பெரும்பணமும் உங்கள் எதிர்காலத்திற்காக உங்கள் கனவுகளை நிறைவேற்றி கொள்ளலாம். 2ஆம் வீட்டிலே செவ்வாய் சனி கூட்டணி சேர்ந்திருக்கும் பொழுது சுப செலவுகளும் நீண்ட நாள் கனவுகளும் நிறைவேறும். 3ஆவது வீட்டிலே சுக்கிரன் புதன் ராகு, முயற்சி ஸ்தானத்திலே பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி உச்சபலம் பெற்றிருக்கும் போது இந்த குரோதி ஆண்டு உங்களுடைய எண்ணங்களும் உங்களுடைய ஆசைகளும் உங்களுடைய முயற்சிகளும் வெற்றி அடையும். பூர்வீக சொத்துக்களால் ஏற்பட்ட வில்லங்கம் பிரச்சனைகள் தீரும். உங்கள் பிள்ளைகளுக்கு திருமணம் போன்ற சுபகாரியங்கள் செய்யலாம். தந்தை மகனுக்குள் நல்ல அந்நியம் மேம்படும். 3ஆம் வீட்டிலே ராகு பகவான் சஞ்சாரம் செய்யும்போது இந்த வருடம் உங்களுடைய முயற்சிகள் அத்தனையும் வெற்றி அடையும். தைரியமாக எந்த ஒரு காரியத்தையும் செய்து புகழ் கீர்த்தி அடைவீர்கள். 4ஆம் வீட்டிலே சித்திரை மாதம் 18ஆம் தேதி வரை குருபகவான் வந்திருக்கிறார். சித்திரை 18ஆம் தேதி 5ஆம் வீட்டிற்கு குருபகவான் சஞ்சாரம் செய்கிறார். ரிஷபத்தில் குரு, கன்னியில் கேது, கும்பராசியில் சனி, மீனராசியில் ராகு. இந்த 4 வருடகிரகங்களை வைத்து குரோதி ஆண்டு உத்திராட நட்சத்திர அன்பர்களுக்கு கந்தாய பலன்கள் காண்போம். குரோதி ஆண்டு உத்திராட நட்சத்திர அன்பர்களுக்கு முதல் கந்தாயம் 6%, நடு கந்தாயம் 0, கடை கந்தாயம் 0. இந்த வருடம் உத்திராட நட்சத்திர அன்பர்களுக்கு சித்திரை முதல் ஆடி வரை முதல் கந்தாயம். நீங்கள் செய்யக்கூடிய வேலை, செய்யக்கூடிய தொழில் நல்ல வருமானங்களை கொடுக்கும். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உண்டு. ஆவணி முதல் பங்குனி வரை கடைசி 8 மாத காலம் சுப காரியங்கள் செய்வீர்கள். அதற்குண்டான செலவுகள், உங்களுடைய சேமிப்புகள் குறையும். நல்ல தனவரவு உண்டு. அது உடனுக்குடன் உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஆண்டு பணம் எதிர்கால தேவைக்காக பூர்த்தி செய்து கொள்வீர்கள். உத்திராட நட்சத்திர அன்பர்களுக்கு குரு பெயர்ச்சி பலன்கள் காண்போம். குரோதி வருடம் சித்திரை மாதம் 18ஆம் தேதி 2024 வருடம் மே மாதம் 1ஆம் தேதி மேச ராசியிலிருந்து ரிஷபராசிக்கு குருபகவான் பெயர்ச்சி ஆகிறார்.
கிருத்திகை நட்சத்திரம் 3 பாதத்திலும், ரோகிணி நட்சத்திரம் 4 பாதத்திலும், மிருகசீரிஷ நட்சத்திரம் 2 பாதத்திலும் அடுத்த ஓராண்டு காலம் குருபகவான் ரிஷபராசியில் சஞ்சாரம் செய்வார். பெரும்பாலும் மகர ராசியில் குருபகவான் நேசம் அடையக்கூடியவர். மகர லக்னக்காரர்களுக்கு குருபகவான் விரையாதிபதி. இந்த குருபகவான் எங்கே சஞ்சாரம் செய்தாலும் மகர ராசிக்கு பெரிய அளவு அள்ளி அள்ளி கொடுக்க மாட்டார். உங்கள் உழைப்புக்கேற்ற வருமானத்தை நீங்கள் போராடி கஷ்டப்பட்டு தான் பெற முடியும். பூர்வ புண்ணியஸ்தானத்திலே குருபகவான் சஞ்சாரம் செய்யும்போது பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த பிரச்சனைகள் தீரும். பல வருடமாக, ஒரு 7-8 வருடம் 10 வருடமாக உங்கள் மகன் மகளுக்கு திருமணத்திற்காக வரன் பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த வருடம் தடையின்றி திருமணம் நடக்கும். பூர்வீக சொத்துக்களால் ஏற்பட்ட விரயம், தண்ட செலவுகள் இந்த வருடம் தீரும். பூர்வீக சொத்து பத்திரங்களை பேங்கில் அடமானம் வைத்து கடன் பெற்றவர்கள் இந்த வருடம் கடனை கட்டிட்டு அந்த பத்திரங்களை திருப்பி வாங்கிட்டு வருவீங்க. அதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. 5ஆம் வீட்டிலே குருபகவான் சஞ்சாரம் செய்யும்போது குலதெய்வ அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். உங்களுடைய ஆசைகள், உங்களுடைய எண்ணங்கள் இந்த ஆண்டு முழுவதும் பூர்த்தி ஆகும். உத்திராட நட்சத்திர அன்பர்களுக்கு சிறப்பு. குருபகவான் 5ஆம் வீட்டில் அமர்ந்து 3 பார்வையால் 3 வீடுகளை பரிசெய்வார். அந்த 3 வீடுகள் வழி கோடி புண்ணியத்தை மகர ராசி உத்திராட நட்சத்திர அன்பர்கள் பெறுவீர்கள். குருபகவானுடைய 9ஆம் பார்வை மகர ராசியின் மேல் விழுகிறது. உங்களுடைய எண்ணம், பேச்சு, சிந்தனை மேலோங்கும். நல்லதாக பேசுவீங்க. நல்ல எண்ணம், நல்ல சிந்தனை மேல்படும். ஒரு மனிதன் நல்லதாய் பேசும்போது தான், ஒரு வீட்டில் எப்போதுமே எதிர்மறையாகவே பேசிகிட்டு இருந்தால், எதிர்மறையாகவே சிந்தித்துக்கிட்டு இருந்தால் குடும்பம் விளங்காது. குருபகவான் ஒரு ராசியை பார்வை செய்யும்போது நல்ல எண்ணங்களும் நல்ல சிந்தனைகளும் மேலோங்கும். நீங்கள் நினச்சதை சாதித்து கொள்ளலாம். குருபகவானுடைய நேர் பார்வை லாபஸ்தானமான 11ஆவது வீட்டின் மேல் விழுகிறது. உங்களுடைய ஆசைகள் நிறைவேறும். நீண்ட நாளாக பல வருடமாக ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு நினைத்து கொண்டிருப்பவர்கள் வீடு கட்டலாம். நிலம் வாங்கலாம். ஒரு வண்டி வாகனங்கள் புதுசாக வாங்குறீங்கன்னா அதெல்லாம் உங்களுக்கெல்லாம் லாபம்தான். அது மாதிரி செய்கின்ற வேலை, செய்கின்ற தொழில் நல்ல வருமானங்களை கொடுக்கும். விவசாயத்தில் போட்ட விதை முளைக்கும். முட்டு ஒளி செலவுக்கு மேல் ஒரு 5 மடங்கு மகர ராசி உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு மகசூல் லாபங்களை கொடுக்க போகிறது. விவசாயம் முதல் விஞ்ஞானம் வரை அனைத்து தொழில் வேலையிலும் மகர ராசி உத்திராட நட்சத்திர அன்பர்கள் ஜொலிக்க போகிறீங்க. பெரும்பணம் லாபங்களை சம்பாதிக்க போகிறீங்க. அதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. குருபகவானுடைய 5ஆம் பார்வை மகர ராசிக்கு 9ஆம் வீட்டின் மேல் விழுகிறது. சகல பாக்கியங்கள் உண்டு. திருமண பாக்கியம், புத்திர பாக்கியம், நல்ல வேலை, நல்ல தொழில், தந்தை மகனுக்குள் நல்ல அந்நிய வண்ணியம், இதுவரை தடைபட்டு கொண்டிருந்த, தடுத்து கொண்டிருந்த தடைகள் அகலும். 9ஆம் வீட்டிலே கேதுபகவான் அமர்ந்திருக்கிறார். கேதுபகவானை குருபகவான் பரிசெய்யும் போது தந்தை மகனுக்குள் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் நீங்கும். உங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு சென்று வருவீர்கள். தர்ம காரியங்கள் செய்வீர்கள். நீண்ட தூர யாத்திரை, காசி, ராமேஸ்வரம், பழனி பாத யாத்திரை, திருப்பதி பாத யாத்திரை அப்படின்னு நீண்ட தூர பாத யாத்திரை, ஆன்மீக எண்ணங்கள் அதிகரிக்கும். 9ஆம் வீட்டிலே கேதுபகவான் அமர்ந்திருக்கிறார். தந்தையை விட புத்திசாலித்தனமாக மகர ராசி என்பர்கள் நடந்து கொள்வீர்கள். பூர்வ புண்ணியஸ்தானமான 5ஆம் வீட்டிலே குருபகவான் சஞ்சாரம் செய்யும்போது இந்த குரோதி ஆண்டு முழுவதும் மகர ராசி அன்பர்களுக்கு குருபலன் உண்டு. உத்திராட நட்சத்திர அன்பர்கள் நீங்கள் உங்கள் மனம் நினைத்தது, உங்கள் எண்ணம் பலவிடமாக ஏமாற்றம் அடைந்திருக்கிறது. இந்த குரோதி ஆண்டு உங்கள் மனம் நினைத்தது அனைத்தும் சாதித்து கொள்வீர்கள். வெற்றி அடையப் போகிறது. பூர்வ புண்ணியஸ்தானமான 5ஆம் வீட்டில் குருபகவான் சஞ்சாரம் செய்யும்போது குரு அருள் முழுமையாக கிடைக்கும்போது மகர ராசி உத்திராட நட்சத்திர அன்பர்கள் பூர்வீக சொத்துக்கள், தந்தை காலத்திற்கு பிறகு பாகப்பிரிவினை செய்யக்கூடியவர்கள் இந்த வருடம் பாகப்பிரிவினை செய்து கொள்ளலாம். உங்களுக்குண்டான பாகம் கண்டிப்பாக உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டு. வில்லங்கம் இல்லாமல் இந்த வருடம் சொத்துக்களில் வில்லங்கம் இல்லாமல் குருபகவான் தீர்த்து வைக்கப் போகிறார். குடும்பம் சுபிட்சமாக இருக்கும். குரோதி ஆண்டு முழுவதும் 2ஆம் வீட்டிலே சனி பகவான் சஞ்சாரம் செய்கிறார். மகர ராசி உத்திராட நட்சத்திர அன்பர்கள் யாருக்கும் வாக்கு கொடுக்காதீங்க. யாருக்கும் முன்னின்று செயல்படாதீங்க. குடும்ப நபர்கள் ஆலோசனை பெற்று மகர ராசி அன்பர்கள் இந்த வருடம் ராஜ வெகுமானம் பெறக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பாக உண்டு.
நல்ல முன்னேற்றம் என்று சொல்லலாம். இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மேலான கருத்துக்களை நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள். நம்முடைய ஞானவழி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூட இருக்கின்ற ஆல் பட்டனை அழுத்திங்க. தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.